வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழை இலை கார கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது இட்லி அரிசி ஒரு விளக்கு, பாசிப்பருப்பு 25 கிராம். பாசிப்பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். இட்லி அரிசியை தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ரொம்ப வழுவல்னு அரைக்க வேணாம், கொஞ்சம் பெருக்கே அரைச்சாலே போதும். அரைக்கும் போது உப்பு, பெருங்காயத்தூள், மிளகு கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கணும். ஒன்றும் பாதியமாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறின அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு தேங்காயும் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ சட்டியை காய வச்சு நல்லெண்ணெய் ஒரு நல்லா 2 கரண்டி ஊற்றிருக்கு. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இந்த பாசிப்பருப்பு, ஊறின பாசிப்பருப்பு, வடிகட்டின பாசிப்பருப்பையும் அதில் கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறணும். கிளறிட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மாவை கொட்டி நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும். கிண்டி எடுத்துட்டு தண்ணியில் மாவு கொஞ்சம் ஆற விட்டுட்டு கிண்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு அந்த மாவை உருண்டை பிடிக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டுக்குங்க, இல்லை ஆறுனதுக்கப்புறம் கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு மாவு. இப்போது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா வாழை இலையில், இட்லி சட்டியில் வாழை இலையை வச்சு அதில் இந்த இதை வச்சு அவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், கமகமன்னு இருக்கும். அந்த இலையோட வாசனையும் சேர்ந்து பாருங்கள். தண்ணியை தொட்டுக்கிட்டு நான் உருண்டை உருட்டி வைக்கணும். 10 நிமிஷத்தில் அவிஞ்சிரும். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி.